நம்ம ஒவ்வொரு மந்த்தும் ஏதாட்டி ஒரு ரெமெடி எடுப்போம், ஒரு ட்ரை பண்ணுவோம். அது காலேஜஸ், ஸ்கூலிங், பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே ஒன்று ஒன்று நினைப்போம். பட் நடக்காது. சிலருக்கு நடக்கும், சிலருக்கு நடக்காது. ஸோ இந்த ஒரு மரத்தில் வந்துட்டு ஒரு செடியில் பாருங்கள், இது எப்படி ஒரு காடு இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாகவே ட்ரையாக தான் இருக்குது. அதில் வந்து உளுந்த இந்த இலைகள்லாம் பாருங்கள். இது வந்து சரிதாக மாறி இது வந்து திரும்பியும் இந்த மண்ணுக்கு வந்து நான் தூர போட மாட்டேன். மண்ணுக்கு வந்து உரமாக மாறிடும். ஸோ இந்த செடியே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி மண்ணுக்கு வளம் கொடுக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தருது இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். சருகு மாதிரி லாஸ்ட் மந்த்தாக இருக்கட்டும், லாஸ்ட் இயராக இருக்கட்டும், எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த சருகு இந்த காஞ்ச இது இருக்குது பாருங்கள். இதில் உங்களுக்கு தெரியுதா? ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது கொஞ்சம் கிளியராக பாருங்கள். இங்கே பாருங்களேன், ஒரு க்ரீனிஷ் தெரியுதா உங்களுக்கு? எவ்வளோ காஞ்சி போயிருக்கு பாருங்கள். இந்த கட்டை மாதிரி இருக்குது பாருங்களேன். இது ஆக்சுவலாக நித்திய மல்லி தான். அதில் எவ்வளோ அழகாக ஒரு சின்ன துளிர் விட்டுருக்கு பாருங்களேன். பக்கத்துலேயும் பாருங்கள் ஒரு துளிர். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு இலையே வந்துருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு சருகான பிறகு கூட துளிர்த்து வர்றது. இது வந்து உங்களுக்கு நிறைய பார்த்துருப்பீங்க, நேரடியாக பார்த்துருப்பீங்க, கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். பட் இந்த சிட்டி லைஃப்பில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியும். இது நான் சொல்கிறதுல வந்து சந்தோஷப்படுறேன். அங்கே பாருங்களேன், இந்த மாதிரி துளிர் விடுது பாருங்களேன். அதே மாதிரி தான் இந்த சருகாக இருந்து இந்த பாருங்கள், இந்த காஞ்ச செடிகளுக்கு நடுவுலையே பாருங்கள் இந்த துளிர் விட்டு சூப்பராக இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டு வருது பாருங்கள். இதே மாதிரி தாங்க நம்மளுடைய லைஃப்பும். எல்லாமே மாறும், மாற்றம் ஒன்றே மாறுவது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ஏப்ரல் மாதத்தை வந்துட்டு இன்றைக்கி வெல்கம் பண்ணலாம். உங்களை நீங்களே ஒரு பூஸ்டப் பண்ணிக்கோங்க. மார்னிங் ஒரு சூரிய நமஸ்காரத்தை போட்டுட்டு, ஏன்னா சூரியன் இல்லைன்னா ஒன்றும் இந்த உலகமே சுத்தாது. ஸோ அந்த சூரிய பகவானுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் செய்த நன்றிகளை நம்மளும் நன்றிகளை செலுத்திட்டு காலை கடன்களை கரெக்டாக பண்ணிவிட்டு நம்ம வெற்றி பாதையை நோக்கி முன்னேறி செல்லணும். எங்களுக்கும் அந்த ஒரு புதிய மாதம் வந்து சூப்பராக இருக்கும் நம்புகிறேன். இந்த குருவிக்குழு சேனல் தொடங்கி 3 months ஆகிடுச்சு. 300